இந்த பூமியில் இருக்கிற மொத்த கடல் நீரையும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி ஒரு போர்ட்டல் உருவாக்கி இது எல்லாத்தையும் வெளியே கொண்டு போயிடும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? சரி, அப்படி இந்த பூமியில் இருக்கிற மொத்த கடல் நீரை மட்டுமே நம்ம ஒரு போர்ட்டலை உருவாக்கி வெளியே கொண்டு போயிட்டோம்னா என்ன ஆகும்னு நினச்சி பார்த்துருக்கீங்களா? இந்த பூமியினுடைய மேற்பரப்பில் கிட்டத்தட்ட 70% பங்கை நம்மளுடைய கடல் தான் எடுத்துருக்குது. ஸோ இந்த பூமியை நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா அதில் கடல் தான் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? சரிப்பா, அந்த கடலில் எவ்வளோ தான் தண்ணி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது நம்மளால் துல்லியமாக கணக்கிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ தண்ணீர் இருக்குது. ஒரு ஒலிம்பிக் மைதானம் போல் ஒரு மிகப்பெரிய நீச்சல் குளத்தை உருவாக்கி அதில் இந்த கடல் நீரை எல்லாத்தையுமே நிரப்பினால் கூட மில்லியன் கணக்கான இல்லை ட்ரில்லியன் கணக்கான நீச்சல் குளங்கள் மட்டுமே நமக்கு தேவைப்படும். ஏன்னா அவ்வளவு தண்ணீர் கடல் இருக்குது. சரிங்க, ஒரு நெட்பால் கிரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு போர்ட்டலை உருவாக்கி அதில் நம்ம இந்த கடல் நீரை எல்லாத்தையும் மாயமாக மறைச்சி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சாலுமே கூட அதுக்கு நமக்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் தேவைப்படும். ஏன்னா அவ்வளவு தண்ணீர் இந்த கடலில் மட்டுமே இருக்குது. ஒருவேளை இதையும் மீறி நமக்கு ஒரே நிமிஷத்தில் இந்த கடலில் இருக்கிற மொத்த தண்ணீரையும் மறைய செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஒருவேளை கடலில் இருக்கிற மொத்த தண்ணியுமே நம்ம ஒரு போர்ட்டலை உருவாக்கி அது மூலமாக அனுப்பிட்டோம், அப்படி இல்லைன்னா வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நீரை மட்டுமே நம்பி வாழ்கிற நிறைய உயிரினங்கள் இல்லாமல் போகும். அது மட்டும் இல்லாமல் படகுகளில் பயணம் செய்கிறவங்க, பெரிய பெரிய கப்பலில் பயணம் செய்கிறவங்க, இவங்க எல்லாம் தண்ணி இல்லாத ஒரு காரணத்தினால கரையோரமாக இருக்கவங்க கூட தப்பிச்சிடலாங்க. நடுக்கடலில் பயணம் செய்கிறவங்க எல்லாமே அழிஞ்சு போயிடுவாங்க. கிட்டத்தட்ட டைட்டானிக் மாதிரியான பெரிய பெரிய கப்பல்லாம் கூட 30 வினாடியில் தரையில் விழுந்து அது துண்டு துண்டாக உடஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடலில் இருக்கிற தண்ணியெல்லாம் இல்லாமல் போன முதல் நிமிஷத்தில் மட்டுமே இருக்கிற கப்பல்கள் அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே இதே மாதிரியான நிலைமை தான் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் கடலை மட்டுமே நம்பி வாழக்கூடிய உயிரினங்கள் இருக்கு இல்லையா, அதோட நிலையை நம்ம பார்க்கும் பொழுது திமிங்கலம், டால்பின், அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாமே கடலினுடைய மேற்பரப்பில் தான் அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது கடலில் இருக்கிற தண்ணீர் எல்லாமே இழுக்கப்படும். அந்த சமயத்தில் எல்லாமே தரையை நோக்கி கீழே விழுந்து அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை பார்க்குறதுக்கு மீன் மழை பொழிஞ்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஏன்னா கடலுக்கு அடியிலையும் தரை மட்டும் தான் இருக்குது இல்லையா. ஸோ அவ்வளோ உயரத்துலேருந்து விழுகும் பொழுது அதை பார்க்குறதுக்கே ரொம்ப கொடூரமாக இருக்கும் இல்லையா. ரெண்டாவதாக நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகளாவிய காலநிலையே இது தான் கட்டுப்படுத்துது இல்லையா. அங்கே இருக்கிற தண்ணீர் தான் அது ஆவியாகி அது மேகங்களாக மாறி மறுபடியும் பூமியில் மழையாக வந்து பொழியுது. ஸோ பெருங்கடல்கள் எல்லாமே மறைஞ்சதுக்கு அப்புறமா பூமி ஒரு மிகப்பெரிய பாலைவனமாக மாறிடும். அப்புறம் என்னப்பா, இனிதான் மழையே பெய்யாதே, அதனால் நமக்கு கொடை அப்படிங்கிற ஒரு விஷயமே தேவைப்படாது, குளங்கள்லையும் ஏரிகள்லையும் ஆறுகள்லையும் இருக்கிற தண்ணீரை மட்டுமே பயன்படுத்தி நம்மளால் வாழ முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுக்கான சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா கடல் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லைன்னா உலகத்தில் 97% தண்ணீர் இல்லை அப்படிங்கிறதுன்னு அர்த்தம். நீங்கள் நினைக்கிற மாதிரி நீரினுடைய சுழற்சியை தக்க வைக்கிறதுக்கு ஆறுகளில் இருக்கிறதோ குளங்களில் இருக்கிறதோ அப்படி இல்லைன்னா ஊற்றுகளில் இருக்கிற தண்ணீர் மட்டுமே பத்தாதுங்க. கடலே இல்லை அப்படிங்கிற அந்த பட்சத்தில் நம்ம தரைப்பகுதியில் இருக்கிற குளங்களில் ஏரிகளில் இருக்கிற தண்ணி எல்லாமே சில நாட்கள்லேயே ஆவியாக மாறிடும், அதுவும் தீர்ந்து போயிடும். ஸோ இப்படி ஒரு விஷயம் நடக்கிற இந்த சமயத்தில் மனிதர்களும் சரி விலங்குகளும் சரி தண்ணி இல்லாத ஒரு காரணத்தினாலேயே இறந்து போயிடும். தண்ணி இல்லாத சமயத்தில் கொஞ்ச நாளைக்கு தாவரங்களும் சரி மரம் செடி கொடிகள் இது எல்லாமே தாக்குப்பிடித்தாலுமே கூட சில மாதங்கள்லேயே உலகில் இருக்கிற பெரும்பாலான காடுகள் எல்லாமே காஞ்சி போயிடும். ஸோ இப்படி காய்ந்து போன தாவரங்கள்லாம் இறுதியில் காட்டுத்தீயை ஏற்படுத்தி உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான காடுகள் எல்லாமே எரிந்தே நாசமாகிடும். இதையும் தாண்டி நம்மளால வாழ முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா காடுகளுமே எரிஞ்சு போகிற அந்த சமயத்தில் நம்மளுடைய வளிமண்டலத்தில் இருக்கிற ஆக்சிஜன் அளவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடும். இது எல்லாத்தையும் தாண்டி மிச்சம் இருக்கிற மனித இனம் அப்படிங்கிறது ஆக்சிஜன் பற்றாக்குறையினாலையும் அதே நேரத்தில் அதிகமான வெப்பநிலை காரணத்தினாலையும் அழிஞ்சு போவாங்க. ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா, இயற்கையில் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம் குறையுது இல்லாமல் போகுது அப்படின்னாலே எந்த ஒரு உயிரினத்தாலையும் வாழ முடியாத ஒரு கிரகமாக தகுதியற்ற ஒரு கிரகமாக பூமி மாறிடும் இல்லையா. நம்ம ஸ்பேஸ் தொடர்பான நிறைய ஆய்வுகளையும் இதே மாதிரியான உலகங்கள் வேறு இருக்குதா, வேற்று கிரகங்கள் இருக்குதா அப்படின்னு தேடுற அதே சமயத்தில் நம்மளுடைய பூமி மேலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் இன்னுமே கூட பெட்டராக இருக்குங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். இதை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் என்னங்கிறத மாதிரி நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான கண்டென்ட்டை தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் டிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அடுத்த ஒரு அமேசிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.